முன்னாள் அமைச்சர் திரு துரைமுருகன் சார் அவர்கள் இந்த அவையில் பல ஆண்டுகளாக காட்பாடியில் இதுவரை எம்எல்ஏவாக இருந்தவர் அந்த தொகுதிக்கு எதுவும் செய்யவில்லை என தவிக எம்எல்ஏ குற்றம் சாட்டியுள்ளார். ஆட்சி வந்தவுடன் முள் செடிகளால் புதர் மண்டலமாக காட்சி அளித்த சட்டமன்ற அலுவலகத்தை சீர்படுத்தி மீண்டும் திறக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளேன். இந்த கட்டடம் திறந்தது மட்டும் பெரிய விஷயம் அல்ல. மக்களுக்கும் காட்பாடி சட்டமன்ற உறுப்பினரான எனக்கும் நேரடி தொடர்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இதனால் காட்பாடி தொகுதி மக்கள் தங்களது கோரிக்கைகள், குறைகள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து எளிதாக அணுகி பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த அலுவலகம் மக்களின் நம்பிக்கை பெற்ற மக்கள் சேவை மையமாக இனி தளபதி இருக்கும் காலம் வரை காட்பாடியில் டிவிகே ஆட்சி ஒன்றே திறம்பட செயல்படும். அதுவரை எந்த கொம்பராலும் அசைக்க முடியாத கோட்டையாக காட்பாடி விளங்கும். முன்னாள் அமைச்சர் திரு துரைமுருகன் சார் அவர்கள் இந்த அவையில் பல ஆண்டுகளாக உட்காருங்க. இல்லைங்க, அப்படி சொல்லக்கூடாதுங்க. என்ன சொல்ல வரான்னு தெரியாம நீங்க வந்து அவர் பேரை சொல்லக்கூடாது. இல்லைங்க, முன்னாள் அமைச்சர் திரு துரைமுருகன் சார் அவர்கள் இந்த அவையில் பல ஆண்டுகளாக மக்களுக்கு பாருங்க. இல்லைங்கண்ணே, முன்னாள் இருந்தாரு, அவர் நான் தான் இவ்வளவு ஓட்டு வித்த ஜெயிச்சேன்னு சொல்றது நீ தப்பு சொல்ல முடியாது. அந்த சொல்ல முடியாது. அவரை பற்றி குற்றச்சாட்டோ குறையோ அல்லது அவரை பற்றி வந்து அவதூறாக பேச வார்த்தை வந்து அதை பற்றி நான் கவனிக்கிறேன். பேரை சொல்லி அவரை ஜெயிச்சேன்னு சொல்ல நீ அனுமதிக்கணும், பேசுங்க மான் உறுப்பினர். முன்னாள் அமைச்சர் திரு துரைமுருகன் சார் அவர்கள் இந்த அவையில் பல ஆண்டுகளாக மக்களுக்காக பணியாற்ற மூத்த தலைவர். அவருடைய அனுபவத்திற்கு நான் மரியாதை செலுத்துகிறேன். பல ஆண்டுகளாக இந்த தொகுதியில் பிரதிநிதிப்படுத்திய நிலையில் இன்னும் பல பகுதியில் குடிநீர், சாலை, போக்குவரத்து வசதி, பாதாள சாக்கடை, அரசு மருத்துவ வசதிகள், வேலை வாய்ப்பு மற்றும் முக்கியமாக போக்குவரத்து நெரிசல் போன்ற தொகுதி மக்களின் அடிப்படை தேவைகளும் கேள்விக்குறியே. எனது காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் மிக முக்கியமானதும் அத்தியாவசியமான மக்களின் நெடுநாள் தேவை மற்றும் மக்கள் தினமும் சந்திக்கும் மிக முக்கியமான பிரச்சனை காட்பாடி ஜங்ஷன் டு பாலாறு பாலம் வரை நிலவும் மிக மோசமான போக்குவரத்து. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.